ஸ்ரீமதே ராமானுஜாய நமக. வசுதேவசுதம் தேவம் கம்சச்சானூரமர்தனம் தேவகீ பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜெகத்குரும். நாள்தோறும் பகவத்கீதையில் 7வது அத்தியாயத்தில் 8வது மற்றும் 9வது ஸ்லோகத்தில் நம்ம பகவான் உலக பொருட்களில் விரும்பத்தக்கமான குணமாக எப்படி இருக்காருன்றதை பார்த்துட்டே வரோம். அதாவது ஒவ்வொரு பொருளுக்குள்ளேயும் அதுலேருந்து பிரிக்க முடியாத ஒரு தன்மை இருக்கும் இல்லையா, அந்த விரும்பத்தக்க தன்மை, விரும்பத்தக்க குணம்னு தண்ணீர்னா சுவை, நெருப்புன்னா அந்த எரிக்கும் சக்தி, அதே போல் ரிஷிகளுக்குள்ள அந்த தவ வலிமை, இதெல்லாம் அவங்கக்கிட்டேருந்து பிரிச்சிட முடியாது. அவங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம். அப்போ அதுவாகவே பகவான் இருக்காருன்றதை பகவான் சொல்லிட்டு வராரு. அதை தொடர்ந்து தான் 10, 11வது ஸ்லோகமும் தொடர்ச்சியாக வருது. பார்க்கலாம். பீஜம் மாம் சர்வபூதானாம் வித்தி பார்த்த சநாதனம் புத்திர் புத்திமதாமஸ்மி தேஜஸ்வினாமஹம். புத்திமதாம் புத்தி அஸ்மி. புத்தி படைத்தவங்களுக்குள்ள, அதாவது புத்திமான்கள்னு சொல்லுவாங்க இல்லையா, அவங்களுக்குள்ள புத்தியாகவே இருக்கேன். தேஜஸ்வினாம் தேஜக அகம். இப்போ தேஜஸ் படைத்தவங்க, அதாவது ரொம்ப ஒளி படைத்தவங்க, தேஜோமயமாக இருக்காங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களுக்குள்ள தேஜஸாகவே இருக்கேன், அந்த ஒளியாகவே இருக்கேன். சர்வபூதானாம் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளேயும் மாம் என்ன சனாதனம் பீஜம் வித்தி, இருக்கிறதுலே பழமையாக ஆதி காலத்திலேருந்தே இருக்கக்கூடிய விதையாக தெரிஞ்சுக்கோ. அப்படின்னா என்ன, பகவான் தான் ஆதாரம், ஆரிஜின் நம்ம பார்த்தோம் இல்லையா, அவர்கிட்ட தான் எல்லாம் உற்பத்தி ஆகுது. அப்போ இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜீவராசிகள் மட்டும் இல்லை, எப்போத்துலேருந்தோ பல ஜென்மங்களாக இருக்கக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் விதை பகவான் தான், நான் தான் விதைன்னு தெரிஞ்சுக்கோன்ட்டு பகவான் சொல்கிறாரு. 11வது ஸ்லோகம். பலம் பலவதாம் சாஹம் காமராக விவர்ஜிதம் தர்மா விருத்தோ பூதேஷு காமோஸ்மி பரதர்ஷப. பலவதாம் பலம் அகம். பலவதாம் பலவான்களுக்குள்ள பலமகம், பலமாக நான் இருக்கேன் அப்படின்ட்டு பகவான் சொல்கிறாரு. ஆனால் கூடவே ஒரு வரியை சேர்த்துக்கிறாரு. என்னன்னா, காமராக விவர்ஜிதம், காமமோ ராகமோ, அதாவது பேராசை இல்லாத பலமாக இருக்கிறதா தெரிஞ்சுக்கோ. அதே போல் பூதேஷு ஜீவராசிகளுக்குள்ள தர்ம அவிருத்தக காமக அஸ்மி, தர்மத்துக்கு விரோதமில்லாத காமமாக ஆசையாக இருக்கின்றதை தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு பகவான் எதுக்கு இந்த ஒரு வரி சேர்க்கணும் ஒவ்வொன்றத்துக்கும். அதாவது பலவான்களுக்குள்ள நான் பேராசை இல்லாத பலமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னா, ஏன்னா இவ்வளோ பலசாலிகள் அப்படின்னா இப்போ ராவணன் கூட தான் பெரிய பலசாலியாக இருந்திருக்கான், ஹிரண்யகசிபு பெரிய பலசாலியாக இருந்திருக்கான். ஆனால் அவங்க தீயவர்களாக இருந்தாங்களே, அவங்க பலத்தை தப்பான விஷயத்துக்கு உபயோகப்படுத்தினாங்க. அப்போ அந்த பலமும் பகவான்னு சொல்லிட முடியுமான்னா, அதுக்கு தான் சொல்கிறாரு பேராசை இல்லாத பலமாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்ட்டு. அதே போல் எல்லா ஜீவராசிகளுக்குள்ளும் ஆசையானா, இப்போ அதே போல் ராவணன் ஆசைனா தப்பான ஆசை இருந்து அவன் தீய செயல் தானே செஞ்சான். அப்போ அந்த ஆசையும் பகவான்னு சொல்லிட முடியாது இல்லையா. அதனால்தான் தர்மத்துக்கு விரோதமில்லாத ஆசையாக இருக்கேன்னு தெரிஞ்சுக்கோ அப்படின்னு. இப்போ ராமருக்கு இருக்கக்கூடிய பலம், அதே போல கிருஷ்ணருக்கு இருக்கக்கூடிய ஆசை, இது போல நல்லோர்களுக்குள்ள இருக்கக்கூடிய பலமாகவும் ஆசையாகவும் இருக்கேன். தர்மத்துக்கு விரோதம் இல்லாத, பேராசை இல்லாத பலமாகவும் ஆசையாகவும் இருக்கின்றதை தெரிஞ்சுக்கணும். பகவான் அதை குறிப்பாக சொல்லியிருக்காரு. ஏன்னா அப்புறம் ராவணனுக்குள்ளே இருக்கிற ஆசையும் நான் தான், பலமும் நான் தான் சொல்லிட்டா அது வேறு மாதிரி போயிடும் இல்லையா. அவங்க தப்பாக பிரயோகம் செய்கிறாங்க. அதனால் முன்னாடியே நம்ம பார்த்தோம், விரும்பத்தக்க குணமாக பகவான் எல்லாத்துக்குள்ளேயும் இருக்காரு. அதனால தான் தர்மத்துக்கு விரோதம் இல்லாத, பேராசை இல்லாத அப்படின்றத நம்ம இங்கே பார்க்குறோம். பகவான் ரொம்ப அழகாக 8, 9, 10 மற்றும் 11 இந்த 4 ஸ்லோகங்களில் எப்படி உலக பொருட்களில் அவர் விரும்பத்தக்க அந்த ஒரு குணமாக தன்மையாக இருக்கேன்றதை சொல்லிட்டு வராரு. அப்போ இது வரைக்கும் நம்ம பார்த்தது மட்டும்தானா அப்படின்னு இல்லை, இது உதாகரணத்துக்காக சில விஷயங்கள் பார்த்தோம். இது போல தான் ஒவ்வொரு பொருள்லேயும் அந்த விரும்பத்தக்க குணமாகவோ இல்லை அதுக்கிட்ட இருந்து பிரிக்க முடியாத அந்த விரும்பத்தக்க தன்மையாகவும் பகவான் இருக்காருன்றத நம்ம புரிஞ்சுக்கணும். தொடர்ந்து பகவான் இன்னும் பல விஷயங்கள் சொல்ல இருக்காரு இந்த 7வது அத்தியாயத்தில். பார்க்கலாம். ஜெய் ஸ்ரீ கிருஷ்ணா.